அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இன்னும் செல்வத்தை நம்மக்கிட்ட அல்லாஹ் தஆலா பரக்கத்தா கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த 4 திக்ரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எவ்வளவுதான் நம்ம பதிவுகள் போட்டாலும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர மாட்டேங்குது, கடனுக்காக நிறைய பதிவுகள் போடுங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. நம்ம ஹாஜத் நிறைவேற போடக்கூடிய எல்லா திக்ரையுமே நீங்கள் செய்யலாம். ஆனால் ரிசுக்கை பரக்கத்தா பெறதுக்கு அப்படின்னு சில தனிப்பட்ட திக்ருகள் இருக்குது, தனிப்பட்ட அமல்கள் இருக்குது. அதில் ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை நீங்கள் தொடர்படியாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. வெறும் 5 நிமிஷம் இருந்தால் போதுமானது. அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்விடமிருந்து நிறைவான போதும் போதுங்கிற அளவிற்கு பெரிய அளவில் பரக்கத்தை நம்ம அடைந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ரொம்ப எளிமையானது தான். எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப இலகுவாக ஓதக்கூடிய ஒரு திக்ரு தான். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு 40 நாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, கடனில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது, வாழ்வாதாரத்தில் பரக்கத்தில் எனக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 4 திக்ருகளையும் அன்றாடம் 12 முறை ஓதி வந்தால் அல்லாஹ் உங்களின் கடனை அடைத்து உங்களின் செல்வத்தில் பரக்கத்தை பெற்றுத் தருவான். அது என்ன திக்ரு அப்படின்னா, முதலாவது திக்ரு யா கனியூ யா கனியூ யா கனியூ. யா கனியூ அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ்வினுடைய சிறந்த ஒரு திருநாமம். இந்த ஒரு திருநாமத்தை பொறுத்த வரைக்கும் பலன்கள் சொல்லணும் அப்படின்னா எல்லா தேவைகளுக்குமே நம்ம இதை ஓதலாம். ஏன்னா இது தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியவன் தான் இதனுடைய அர்த்தம். கண்டிப்பாக தேவையே இல்லாத மனுஷங்களாக அல்லாஹ் மாற்றுவான். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு திருநாமம். இதை நீங்கள் திக்ரு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். 2வது திக்ரு வல்லாஹு ஹைருர் ராஹிமீன். நிச்சயமாக அல்லாஹ் தான் சிறந்த கருணையாளன், கருணையாளர்களிலெல்லாம் சிறந்தவன் அவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு ஆயத்துன்னு சொல்லலாம், திக்ருன்னு சொல்லலாம். இதை நம்ம திக்ருடைய அடிப்படையில் சுத்தம் இல்லாத நேரத்தில், அதாவது ஹைலுடைய காலத்தில் கூட இதை கண்டிப்பாக நம்ம ஓத முடியும். அதனால் இதை நீங்கள் ஓதிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அவனுடைய கருணையை பெற்றுத்தரும், அவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். அல்லாஹ்தாலா நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறா அப்படின்னா அது எல்லாமே அல்லாஹ்வினுடைய அருள்லேருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதனால் அவனுடைய அருட்கொடையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீ தாண்டா அல்லாஹ், நிச்சயமாக நீ மட்டும்தான் சிறந்த கருணையாளன், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது சொல்லி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இது சாதாரணப்பட்ட காலத்திலேயே நீங்கள் சொல்லலாம். அதாவது நீங்கள் இதுக்குன்னு மெனக்கட்டு ஒழு செஞ்சு ஒரு அமல் போல செய்யணுங்கிறது கிடையாது. அல்லாஹ்வினுடைய அருளை எந்த நிமிஷம் நீங்கள் எங்கே நிற்கிறீங்களோ, வெளியில் ஒரு பஸ்ஸுக்காக காத்துட்ருக்கீங்களா, ஒரு விஷயமா வெளியில் போகிறீங்களா, எந்த விஷயத்தை பார்த்தாலும் நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் உணர்ந்து சொல்லுங்கள். அந்த விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளாக கொடுப்பான். ஏன்னா இது அவனுடைய கருணையை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தை. அடுத்தது 3வது யா ரஸாக்கு யா ரஸாக்கு யா ரஸாக்கு. ரிசுக்கு வழங்கக்கூடியவனே. ரிசுக்குள்ளே நம்ம தேடக்கூடிய எல்லா நியாமத்துமே இருக்குது, பணம் மட்டும் ரிசுக்கு இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆரோக்கியம், அறிவு, அன்பு, உறவு, நம்முடைய ஆயிலையே நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ரிசுக்காக தான் வழங்கியிருக்கான். கண்டிப்பாக இந்த ரஸாக்குவை நம்ம கெட்டியாக பிடிச்சாலே போதும், இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் நம்ம நிறைய அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இது அப்படிப்பட்ட வார்த்தை. வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவனேன்னு சொல்லக்கூடியது. ரிசுக்கு வழங்கக்கூடியவன் அப்படின்னா அதனுடைய பொருள் அதுதான். வாழ்வாதாரம்னா என்ன, வாழ்கிறதுக்கு தேவையானது என்ன, வெறும் பணம் மட்டும் இல்லை இல்லையா, நல்ல ஆரோக்கியம், நல்ல அன்பான மக்கள், நல்ல உறவு, மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே வாழ்வாதாரம் தான். அப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை வழங்கக்கூடியவனேன்னு அழைக்கும் போது அல்லாஹ் நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக மாற்றுவான். கண்டிப்பாக இந்த திக்ரையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்தது 4வது திக்ரு யாதல் கூவத்தில் மதீன். வலிமையாக வழங்கக்கூடியவனே. எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இது குர்ஆனுடைய ஒரு வசனம் தான். இது ஆயத்தே ரிசுக் அப்படின்னு அழைக்கக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்குது, அதில் கண்டிப்பாக இந்த வார்த்தை வரும். இந்த வார்த்தையும் நீங்கள் ஒரு திக்ருடைய எண்ணத்தில் நீங்கள் இதை ஓதலாம். எல்லா காலத்துலேயுமே நீங்கள் ஓதலாம். கண்டிப்பாக இந்த வார்த்தையும் நமக்கு அல்லாஹ்விடமிருந்து நிறைய வலிமையான ஒரு மகத்துவங்களை வர வைக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஓதுங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 திக்ரையுமே நீங்கள் 12 தடவை ஒரு நாளைக்கு நீங்கள் ஓதணும். அது எந்த நேரத்தில் வேணும்னாலும் ஓதிக்கலாம்.
நான் எப்பவும் சொல்ற மாரி தான் கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க ஓதும்போதும், அத உணர்ந்து ஓதுங்க. என்னுடைய ரப் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட தன்மையுடையவன் அப்படிங்கிறத உணர்ந்து ஓதுங்க. அப்போதான் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். சும்மா நம்ம திக்ர் செய்றோம், தஸ்பீஹ் மணி எடுத்துட்டு நம்ம கவுண்ட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, அதுக்கு எந்த விதமான ஒரு பிரதிபலனும் இல்ல. உணர்ந்து ஒரு சொல், ஒரே ஒரு சொல் சொன்னா கூட போதும். அல்லாஹ்விடமிருந்து நமக்கு அதிகம் அதிகம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். உணர்ந்து ஓதுங்க. அதோட உங்களுடைய துஆவ ரொம்ப உருக்கமா கேளுங்க. ஏனோ தானோ அப்படிங்கிற மாரி கேட்கக்கூடாது. நம்மள படைச்ச ரப்பு, இந்த உலகத்தையே படைச்சு, பரிபாலிச்சுட்டு, ரட்சிச்சுட்டு இருக்கிற நம்முடைய பெரிய ஒரு அரசன், அவன்கிட்ட கேட்குறோம் அப்படிங்கும்போது, ரொம்ப பிடிவாதமா, ரொம்ப கவனத்தோட நம்ம கேட்கணும். இன்ஷா அல்லாஹ். உணர்ந்து கேளுங்க. அல்லாஹ் தஆலா அதிகம் அதிகம் வழங்குவான். எனவே இந்த திக்ர நீங்க வழமையா ஓதிட்டு, "என்னுடைய கடன் பிரச்சனைய லேசாக்கு யா அல்லாஹ். இந்த கடன என்னுடைய வாழ்க்கையில எனக்கு திரும்ப கொடுக்காத, கடன் இல்லாத ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கைய குடு யா அல்லாஹ். என்னுடைய பிள்ளைகளுக்கு அத நசீபாக்கு. பல தலைமுறையினருக்கு நசீபாக்கு" அப்படின்னு ஒரு துஆவ கேளுங்க. இன்னும் எனக்கு வாழ்வாதாரத்தில எது தேவைப்பட்டாலும் நேரடியாக நீ எனக்கு வழங்கு. அடுத்தவர்களிடம் என்னை விட்டு விடாதே அப்படிங்கிற துஆவ நீங்க உருக்கமா கேட்கணும். இந்த திக்ர ஓதனீங்க அப்படின்னா, இந்த 2 துஆவ நீங்க கேட்கணும். கடன் இருக்கக்கூடாது. செல்வத்த நீ நேரடியா குடு. அவ்வளோதான். இந்த 2யும் கேளுங்க. இந்த 2யும் முதல்ல நீங்க மத்தவங்களுக்காக கேளுங்க. ஏன்னா, இந்த தேவை எல்லாருக்குமே இருக்கு இல்லையா? எல்லாருமே கடன்லருந்து வெளியேறணும்னு நெனைக்கிறாங்க. இன்னும் எல்லாருக்குமே தேவைகள் என்பதும் இருக்கு. அப்ப மத்தவங்களுக்காக ஒரு துஆவ கேட்கும்போது, அல்லாஹ் தஆலா நமக்கு அத நசீபாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். மத்தவங்களும் உங்களுடைய துஆவுல சேர்த்துக்கோங்க. அதுல என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டுருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். நமக்கு அதிகமான ஈமானை கொடுக்கட்டும். இன்னும் இந்த உலகத்தில் நமக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுக்கட்டும். இன்னும் கபருடைய வாழ்க்கையை நமக்கு நிம்மதியாக்கட்டும். இன்னும் மறுமையில் நமக்கு பெரிய நியாமத்தான சொர்க்கத்தை நசீபாக்கி தரட்டும். இன்னும் ஒரு துஆவ நீங்க கேளுங்க. நான் வழமையா கேட்கக்கூடிய ஒரு துஆவ நான் சொல்றேன். அதாவது, "கேள்வி கணக்கே இல்ல. நீ நேரடியா சொர்க்கத்துக்கு போ." அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நான் ஒரு அமல நான் செய்யணும்டா அல்லாஹ் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் துஆவுல நான் கேட்டுட்டு வர்றேன். இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு துஆ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இது கண்டிப்பா உங்களுக்கும் தேவை அப்படின்னா, உங்களோட வாழ்நாள்ல எப்ப துஆ கேட்கறதுக்கு கை ஏந்தினாலும் இந்த ஒரு துஆவ கேளுங்க. ஏன்னா, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்றோம், தீமைகள் செய்றோம். ஆனா, மறுமைக்காக நம்ம கேட்கறதில்ல. மறுமைக்காக நீங்க கேட்கணும்னா, இந்த ஒரே ஒரு துஆவ நீங்க கேட்டுருங்க. அல்லாஹ் கபூலாக்கிட்டானா நம்ம எல்லாருமே சொர்க்கவாசி இல்லையா? கேள்வி கணக்கே இல்ல இல்லையா? கண்டிப்பா இந்த ஒரு துஆவ நீங்க கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த துஆ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே எனக்காக துஆ செய்றீங்களா? அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.